உலக புகைப்பட தினத்தில் புகைப்படம் தவிர்க்க முடியாத ஒன்று. புகைப்பட கலைஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. உலக புகைப்பட தினம், வேர்ல்டு போட்டோகிராஃபி டே. புகைப்படம் என்பது படம் அல்ல, அது ஒரு கலை. நம் வாழ்க்கையில் ஒன்றிணைந்து புகைப்படம் சுபம், துக்கம், மாநாடு, பொதுக்கூட்டம், ஏன் போராட்டம் என்றால் கூட புகைப்படம் என்பதை தவிர்க்க இயலாத ஒரு அம்சம். இந்த நேரத்தில் உலக புகைப்படத்தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்து முகமாக நம் அனைவரும் செல்போனில் புகைப்படம் எடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேலூர் எழுச்சி பயண பிரச்சாரத்தில் கேமரா மூலம் பொதுமக்களை புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட புரட்சி தமிழர். நடந்தாய் வாழி காவேரி திட்டத்தில் கலக்கும் கழிவுநீரை சுத்தப்படுத்துவதற்கு 11,600 கோடி ரூபாய் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கிய மத்திய அரசு முதற்கட்டமாக 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் பாலாற்றில் கழிவுநீர் கலப்பது தடுக்கப்பட்டு ஆறு தூய்மைப்படுத்தப்படுவதுடன் தொழில் வளர்ச்சிக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக எழுச்சி பயண பிரச்சாரத்தில் புரட்சித் தமிழர் பேச்சு. அன்றைய தினம் பாதபுரமரை சந்தித்து நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை நடக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு டிபிஆர் விரிவான திட்ட அறிக்கை தயார் பண்ணி பிரதமர் கொடுத்தேன். 3 ஆண்டுகளாக தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசினேன். இந்த மந்திரி எல்லாம் கிண்டல் அடிச்சாங்க. நாங்களும் மத்தியில் கூட்டணியில் இருந்து, திமுக மத்தியில் கூட்டணி இருந்தது, இப்படி நிறைய திட்டத்தை நாங்கள் கொடுப்போம், ஆனால் மத்தியில் நிதி ஒதுக்க மாட்டாங்க, திட்டம் வராதுன்னு சொன்னாங்க. நான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன். இந்த ஆண்டு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து மத்திய அரசு ஒத்துக்கொண்டு 11,600 கோடி இந்த நதியில் சுத்தம் செய்வதற்கு, மாசுபட்ட நீர் சுத்தமடைய 11,500 கோடி ஒதுக்கப்பட்டு முதற்கட்டமாக 1000 கோடியில் இந்த பணி துவங்கப்படும் என்று இன்றைய அரசாங்கம், இந்த விடியா திமுக அரசு சட்டமன்றத்தில் அறிவித்திருக்குது. இன்னைக்கு பாலாற்றில் இருக்கின்ற நீர் மாசுபடையாமல் பார்க்க வேண்டும், அதே நேரத்தில் தொழில் முடங்காமல் பார்க்க வேண்டும். ஆக தொழில் ஒரு பக்கம் சிறக்க வேண்டும், நதிநீர் மாசுபடாமல் பார்க்க வேண்டும். குடிநீருக்கு இந்த நதிநீரை பயன்படுத்துகின்றோம், விவசாயத்துக்கு பயன்படுத்துகின்றோம். ஆக நீர் சுத்தமாக இருப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொது சுத்திகரிப்பு நிலையத்தை ஏற்படுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் 100வது எழுச்சி பயணம் நடைபெறுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். ஜூலை 7 கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் துவங்கிய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் 99 தொகுதிகளில் மக்களை சந்திக்கும் வாய்ப்பை வழங்கியதற்கு நன்றி என உருக்கம். ஆற்காடு சட்டமன்ற தொகுதி 100வது தொகுதி எழுச்சி பயணம். நான் ஜூலை 7 கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலே என்னுடைய எழுச்சி பயணத்தை துவங்கி இன்றைக்கு நம்முடைய ஆற்காடு சட்டமன்ற தொகுதியிலே 100வது சட்டமன்ற தொகுதியிலே இந்த எழுச்சி பயணத்திலே உங்களை கண்டு உண்மையிலேயே மகிழ்ச்சி. ஏன்னா 100 சட்டமன்ற தொகுதியில் மக்களை சந்தித்து விட்டு 99 சட்டமன்ற தொகுதியில் மக்களை சந்தித்து இன்றைய தினம் நம்முடைய ஆற்காடு சட்டமன்ற தொகுதி மக்களை 100வது தொகுதியிலே பார்த்து சந்திக்கிறேன். வாய்ப்பை நீங்கள் வழங்கியமைக்கு மனமாற உளமாற அனைவருடைய பாதம் தொட்டு வணங்குகின்றேன். கருணாநிதி குடும்பம் தமிழகத்தை பட்டா போட பார்க்கிறது. ஸ்டாலின் உதயநிதியை அடுத்து இன்ப நிதியும் வந்துவிட்டதாக கழக பொதுச் செயலாளர் சாடல். இன்ப நிதி வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என ஒரு திமுக அமைச்சர் சொல்கிறார். உங்களுக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லையா என ஆற்காடு எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் விமர்சனம். திரு கருணாநிதி குடும்பம் தமிழகத்தை பட்டா போட பார்க்கிறாங்க. திரு கருணாநிதி, அப்புறம் திரு ஸ்டாலின், அப்புறம் திரு உதயநிதி, இப்போ இன்ப நிதி உள்ள வந்துட்டார். ஒரு மந்திரி சொல்றாரு, திமுக அமைச்சர் சொல்றாரு, இன்ப நிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். யார் இன்ப நிதி வந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம். அப்புறம் ஏயா கட்சியில் இருந்து அசிங்கமா இல்ல? ஏன்னா அவருக்கு 75 வயசு ஆகுது. அந்த திமுக கட்சியில் சேர்ந்து 55 ஆண்டு உழைச்சிருக்காரு. 55 ஆண்டு உழைப்புக்கெல்லாம் மரியாதை இல்ல. திமுக குடும்பத்தில் யார் இருந்தாலும் அவருக்கு உரிய மரியாதை கொடுத்தா தான் அந்த பதவி தாங்கும், இல்லைன்னா பதவி பிடுங்கப்படும்.
திமுக கூட்டணி மீது சிறுபான்மையின மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கருப்பு பலூன் பறக்கவிட்டு ஆளும் கட்சியாக வந்த பிறகு வெள்ளை கொடி பிடிக்கும் வெண்குடை வேந்தர் தான் ஸ்டாலின் என ஆற்காட்டில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் விமர்சனம். வேண்டுமென்ற திட்டமிட்ட அரசியல் கால் புடிச்சின் காரணமாக சிறுபான்மை மக்களை வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக அந்த மக்களிடத்திலே அவதூறு செய்தியை பரப்பி வருகிறார். சிறுபான்மை மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஸ்டாலின் கருப்பு பலூன் விடுவார், பிரைம் மினிஸ்டர் வந்தார் கருப்பு கொடி காட்டுவார். ஆளுங்கட்சியா வந்த உடனே வெள்ளை கொடை பிடிப்பார். வெள்ளை கொடை வேந்த ஸ்டாலின். ஒரு யூனிட்டுக்கு 400 ரூபாய் வீதம் நாள்தோறும் பல நூறு கோடி ரூபாய் லஞ்சத்தை மேலிடம் திட்டமிட்டு வசூல் பண்ண தொடங்கிவிட்டது. திமுகவில் உள்ள புதுக்கோட்டையை சேர்ந்த அமைச்சர் அனைத்து மாவட்டங்களிலும் ஏஜென்ட்டுகளை நியமித்து கப்பம் வசூலித்து வழங்குவதாக ஆற்காடு எழுச்சி பயணத்தில் புரட்சித் தமிழர் கடும் குற்றச்சாட்டு. இந்த ஜல்லிக்கட்டு வச்சிருக்காங்கல்ல, அவர்களெல்லாம் அழைச்சி திமுக மேலிடம் சொல்லி இருக்குது, இனிமேல் ஒரு டன் வெட்டி எடுத்தா அந்த பாறை வெட்டி ஜல்லி உடைக்கணும், எம்சாண்ட் பண்ணணும். ஒரு டன் வெட்டி எடுத்தா 100 ரூபாய் மேலிடத்துக்கு வேணுமா? 100 ரூபாய் மேலிடத்துக்கு வேணும். அப்படின்னா ஒரு யூனிட் ஜல்லினா 4 டன் வேணும். ஒரு யூனிட் ஏற்கனவே ஜல்லி 4500, இப்போ 400 ரூபாய் மேலிடத்துக்கு வேணும்னா ஒரு நாளைக்கு பல கோடி மேலிடத்துக்கு இன்றைக்கு திட்டமிட்டு வசூல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. புதுக்கோட்டையில் இருக்கிற ஒரு அமைச்சர் உத்தரவு போட்டு இன்றைக்கு ஊரா போய் ஒவ்வொரு மாவட்டமா போய் ஏஜென்ட் நியமிச்சு ஒரு டன்னுக்கு 100 ரூபாய் கொடுக்கணும். நீங்க எவ்வளவு மின்சாரத்தை பயன்படுத்துறீங்க அப்படின்னு கணக்கிட்டு அதற்கு தேக்கவாறு இன்றைக்கு இந்த வசூல் வேட்டையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் 20 நாட்களில் 11 பாலியல் வன்முறை நடைபெற்றுள்ளது. ஸ்டாலின் மாடல் அரசு சிறுமி முதல் மூதாட்டிகள் வரை நாள்தோறும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி வரும் நிலையிலும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என காட்பாடி எழுச்சி பயணத்தில் புரட்சித் தமிழர் ஆவேசம். சிறுமி முதல் முதியோர் வரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒரு மோசமான சூழ்நிலை. இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் 20 நாள்ல 11 பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது. இந்த அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கல. தமிழகமே போதையில் சீரழிந்து வரும் நிலையில் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று ஸ்டாலினும் போதைப் பொருளை ஒழிக்க உறுதிமொழி ஏற்போம் என உதயநிதியும் காலம் கடந்து பேசுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். போதைப்பொருள் விற்பனையில் திமுகவினரை ஈடுபடுவதால் காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியவில்லை எனவும் குற்றச்சாட்டு. இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் எப்ப சொல்றாரு? எல்லாம் போதைக்கு அடிமையாகி சீரழிஞ்ச பிறகு முதலமைச்சர் சொல்ற கருத்து. திரு உதயநிதி உறுதிமொழி எடுக்க வேணுமா? போதைப் பொருளை கட்டுப்படுத்த உறுதிமொழி எடுக்க வேணும். எப்ப? போதைப் பொருள் எல்லாம் நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் பயன்படுத்தி ஒரு மோசமான நிலைக்கு தமிழ்நாடு சென்று விட்டது. இப்பொழுதுதான் நானும் அதை இன்றைக்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இந்த போதை பற்றி நடமாட்டத்தை குறித்து பேசுகிறார். எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அதிகமாகிட்டது. இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் கடுமையா பாதிக்கிறாங்க. இந்த போதைக்கு அடிமையாகி அவர்களும் சீரழிகிறார்கள், அவை குடும்பமும் வீணாகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த ஆட்சி இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பாஜகவுடன் 1999 நாடாளுமன்றம் தேர்தல் மற்றும் 2001 சட்டமன்ற தேர்தல்களில் கூட்டணி வைத்த திமுகவை பற்றி பேசுவதற்கு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் முத்தரசனுக்கு வக்கில்லை என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆவேசம். திமுக கூட்டணியில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தேர்தல் நிதி கொடுக்கப்பட்டதா இல்லையா எனவும் காட்பாடியில் நடைபெற்ற எழுச்சி பயண பிரச்சாரத்தில் புரட்சித் தமிழர் கேள்வி. 2001 மீண்டும் சட்டமன்ற பொதுத் தேர்தல் தமிழகத்திலே, அப்பொழுது பாரதிய ஜனதாவோட திமுக கூட்டணி வச்சிருந்தது. அப்பவும் திரு முத்தரசனுக்கு எதுவுமே தெரியல. ஆக 1999 நாடாளுமன்ற தேர்தல், 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தல், 2 தேர்தலும் திமுகவோட பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சு போட்டியிட்டது. அதை பேசுறதுக்கு வக்கில்லாம இன்றைக்கு முத்தரசன் அவர்கள் எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த தகுதியும் இல்லை. நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர்கள் பணம் வாங்கி கொண்டு நடத்துவதாக சொல்லியிருக்கிறார். ஆமா இல்லைன்னு சொல்லுங்க.
யார் நாங்களா சொன்னோம்? உங்களை காட்டி கொடுத்ததே திமுக தான். நாங்கள சொல்லல. திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பொழுது ஒரு தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட தொகை அதுவும் கணக்கில் கொடுத்ததாக பத்திரிகையில் செய்தி வந்ததே இல்லையோ? திரு முத்தரசு அவர்களே சொல்லுங்க. உடல்நிலை சரியில்லை என்று மருத்துவமனைக்கு சென்ற ஸ்டாலின் அங்கு அதிகாரிகளை அழைத்து அரசாணையை நிறைவேற்றுமாறு கூறி நாடகமாடினார். 18 நாட்கள் வெளிநாட்டிற்கு சென்று சைக்கிள் ஓட்டிய ஸ்டாலினுக்கு அப்போது மக்கள் படும் துன்பங்கள் தெரியவில்லையா என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. இவர் உடல்நிலை சரியில்லை, ரைட். திரு ஸ்டாலினுக்கு திடீரென்று உடல்நிலை சரியில்லா போயிட்டு உடனே மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்டார். அங்க போய் மருத்துவ சிகிச்சை பெற்று வரார். நலமோடு வர வேண்டும் என்று அனைவரும் வாழ்த்தினோம், நாங்களும் வாழ்த்தினோம். ஆனா அங்க போய் ஒரு சீன் போடுறார். 2 நாள் கழிச்சு அங்க இருக்கிற அதிகாரிகளை அழைச்சு டிஸ்கஸ் பண்ணி உடனுக்குடன் இந்த அரசாங்கம் போட்ட ஆணையை அதை நிறைவேற்ற வேண்டும். எவ்வளவு டிராமா! 18 நாள் போய் வெளிநாட்டில் உல்லாசமா இருந்தீங்களே, அப்ப எப்ப தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பார்க்க தெரியலையா? தமிழ்நாடு மக்களை நீங்க பார்க்கவில்லையே. 18 நாட்கள் வெளிநாடு போய் தங்கி இருந்தீங்களே, சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தீங்களே, அப்பெல்லாம் அந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, மக்கள் படுகிற துன்பம் தெரியல. ஆனா மருத்துவமனையில் போய் ஏதோ ஸ்டாலின் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரும் ஆபத்து வந்த மாதிரியும் உடனடியாக முதலமைச்சர் தலையிட்டு அதை தீர்வு காண்கின்ற மாதிரி ஒரு நாடகம் ஆடுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். மக்களை வஞ்சிக்கும் கொடுங்கோல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி மக்களுக்கான நல்லாட்சியை மலர செய்யும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தின் 35வது நாள் இன்று ராணிப்பேட்டை மாவட்ட மக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. தமிழக மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள Z+ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ள எங்கள் கழக பொதுச் செயலாளரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் அற்ப இடையூறுகளை ஏற்படுத்தி குழப்பத்தை விளைவிக்க முயற்சி. விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி கடும் கண்டனம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பிரச்சாரத்தின் போது மக்கள் மீது மோதி ஆபத்திற்குள்ளாவது போல் ஆம்புலன்ஸ்களை அனுப்புவது போன்ற சிறுபிள்ளைத்தனமான செயலை திமுக ஆட்சியர்கள் தொடர்ந்து செய்கின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எழுச்சி பயணத்திற்கு மக்கள் கடல் அலை போல் கூட்டம் கூட்டமாக பேராதரவு அளித்து வருவதை பொறுத்துக் கொள்ள முடியாத திமுக ஆட்சியாளர்கள் பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்துவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி ஆவேசம். Z+ பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் சிறப்பு பேருரை ஆற்றி வரும் கூட்டத்திற்கு இடையே நோயாளி இல்லா ஆம்புலன்ஸை செல்ல வைத்து கலவரத்தை ஏற்படுத்த நினைப்பது ஆட்சியாளர்களின் சின்ன புத்தியினைத்தான் காட்டுகிறது. உயிர் காப்பதற்காக பயன்படுத்தும் ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்களை திமுக திட்டமிட்டு பயன்படுத்துவது மிகவும் ஆபத்தான போக்கு, வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று முன்னாள் அமைச்சர் KC வீரமணி அறிக்கை. மனித உடல் உறுப்புகளை பிற பொருட்களைப் போல் விற்பனை செய்வது ஏற்கத்தக்கது அல்ல. வேதனை தெரிவித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவு. மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளின் உடல் உறுப்புகளை மருத்துவர் எடுத்து விற்பனை செய்வது கொடூரமானது என்றும் அபாயகரமானது என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டனம். தனது கிட்னி எப்போது திருடப்பட்டது என்பது கூட தெரியாமல் ஏழைகள் வாழ்வது எவ்வளவு பெரிய வேதனை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. ஏழை எளிய மக்கள் உயிர் வாழும் உரிமையை பாதுகாப்பது அரசின் கடமை என்றும் உறுப்பு திருட்டு தொடர்பாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவு. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது ஆளில்லா செட்டப் ஆம்புலன்ஸ் அனுப்பிய ஸ்டிக்கர் அரசு. சம்பந்தப்பட்ட ஆம்புலன்ஸ் எந்த நோயாளியை அழைத்து செல்லப்பட்டது என்றும் எந்த நோயாளி அவசர உதவி எண்ணுக்கு அழைத்து உதவி கோரினார் என்ற விவரத்தை ஸ்டாலின் அரசு வெளியிடுமா என்றும் அதிமுகவினர் கேள்வி. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டில் அதிமுக பொதுச் செயலாளரின் எழுச்சி பயணத்தின் போது மக்கள் கூட்டம் நடுவே ஆம்புலன்ஸ் இயக்கிய ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் முன்னுக்கு பின் முரணான பதில்.
மீட்டிங் முடிந்ததா அப்படின்னு கேட்டேன். மீட்டிங் முடிஞ்சிச்சு, நீங்கள் பாட்டியூர் பக்கமும் இல்லாட்டி இது பண்டப்பட்டி வழியாக போனீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க, நீங்கள் இந்த வழியாக போங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதில் நான் இந்த வழியாக போனேன். மூடர் வழியாக போயிட்டு அங்கேருந்து அம்பேத்கர் சிலையாண்ட போய் இது பண்ணேன். பேரிகார்டு போலீஸ் பேரிகார்டு போட்டு நிற்க வச்சுருந்தாங்க. இப்போ இன்னும் மீட்டிங் முடியல, நீங்கள் இந்த பக்கம் போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. முதலில் பொதுக்கூட்டம் முடிந்துவிட்டதாகவும் பிறகு பொதுக்கூட்டம் நடைபெறுவதாகவும் மழுப்பலாக பதில் அளித்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் காவல்துறையையும் மீறி கூட்டத்திற்குள் சென்றது ஏன் என மக்கள் கேள்வி. ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஆட்சியில் செட்டப் ஆம்புலன்ஸ் டிரைவர் பேட்டி என தொடர்ந்து தற்போது தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர் சங்க அறிக்கையும் செட்டப் என்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. வணக்கம், நான் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். என்னோட பேர் பிபின். நான் ஆம்புலன்ஸ் அசோசியேஷனில் ஸ்டேட் பிரசிடண்டாக இருக்கிறேங்க. சரி சரி. அதாவது நான் ஒரு லெட்டர் பேட் கொடுத்ததா சொல்லி நீங்கள் நியூஸில் விசிபிள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதாவது இந்த நேற்று இந்த இபிஎஸ் இது நடந்தது பார்த்தீங்களா, அதில் கண்டனம் தெரிவிச்சு சொல்லி நான் கொடுக்கவே இல்லைங்க. யார் கொடுத்தா சொல்லி போடுறீங்க நீங்கள்? என்னோட பேர் அதில் யூஸ் ஆகிருக்குது. அப்படிங்களா சார்? நான் கேட்குறேன் சார். ரிப்போர்ட்டர் நீங்கள் கொடுத்துருந்தாங்க, வந்தது தான். ரிப்போர்ட்டர் யாருங்க? பார்த்துட்றேன் சார். நான் உங்களுக்கு பேசிட்டே இந்த நம்பருக்கே வரேன் சார். சரி, கூப்பிட்டு நான் கொஞ்சம் பேசலாம்ல, வாங்க. தமிழ்நாடு தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவரான பிவின் என்பவர் தனியார் தொலைக்காட்சி அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டு நான் தராத எப்படி உங்கள் தொலைக்காட்சியில் வெளியானது என்று கேள்வி எழுப்பிய நிலையில் இதுவும் பொய்தானா என்று மக்கள் ஆவேசம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியை கண்டித்து போராட்டம் முன்னெடுக்கப்படும் என மோசடியாக அறிக்கை தயாரிக்கப்பட்டு அவதூறுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. பொய்யான அறிக்கையை வெளியிட்ட நபர் மீது சைபர் கிரைம் பிரிவில் புகார் அளிக்க உள்ளதாக தமிழ்நாடு தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் பேட்டி. கட்சி ரீதியா சார்ந்து இன்னைக்கு ஒரு ஃபேக் மாதிரி கிரியேட் பண்ணி விட்டுருக்காங்க. இது யாரோட தப்புங்கிறது கண்டிப்பா தெரியல. இதன் மூலமா நாங்க இன்னைக்கு பிரஸுக்கு தெரிவிக்கிறோம். பிரஸுக்கு நாங்க இப்போ எங்களோட ஒரிஜினல் லெட்டர் ஐடியில நாங்க மறுப்பு செய்தி தெரிவிச்சு நாங்க கையில கொடுக்குறோம். பிளஸ் நாளைக்கு சைபர் கிரைம்லையும் லோக்கல் திருநெல்வேலி கமிஷனர் ஆஃபீஸ்ல இது ஒரு கம்ப்ளைண்டா நாங்க ரைஸ் பண்ண இருக்கிறோம். சரிங்களா? நாங்க பண்ணாத ஒரு விஷயத்த கண்டிப்பா பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு அவதூறு பரப்பி இந்த மாதிரி பண்ணவங்களை கண்டிப்பான முறையில் கண்டுபிடிச்சு வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி தான் நாங்க கோரிக்கை விடுக்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் செல்லம்பட்டறை கிராமத்தில் அரசு பள்ளியில் கழிவறை வசதி இல்லாததால் இயற்கை உபாதை கழிக்க வெளியே சென்ற பள்ளி மாணவி வடமாநில இளைஞரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரம். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பள்ளிகளில் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் பள்ளி மாணவிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் அவலம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை ஜாஃபர்கான் பேட்டையில் தடை செய்யப்பட்ட பிட்புல் ரக நாய் கடித்து குதறியதில் வீட்டின் வெளியே அமர்ந்திருந்த நபர் பரிதாபமாக உயிரிழப்பு. ஸ்டாலின் அரசு தடை செய்யப்பட்ட நாய்களை வளர்ப்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காததே இதுபோன்ற சம்பவத்திற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அது பேர் பூங்கொடி சார். அந்த நாயை வளர்க்கூடாது தடை பண்ணிட்டாங்க. அதேமாரி எல்லாரும் சொல்லி அது வளர்த்துது. அதனால இன்றைக்கி ஒரு உயிர் போயிடுச்சு, என் ஒரு மாமாவோட உயிர் போயிடுச்சு. இதுக்கு நியாயம் வேணும். நாங்கள் விடமாட்டோம், போராட்டம் பண்ணுவோம். இது ஸ்டாலின் வரையும் போவோம். இது நாங்கள் விடமாட்டோம். நீதிமன்றங்களில் குட்டு மேல் குட்டு வாங்கும் ஸ்டாலின் அரசு. கோயில் நிதியை கோவில் பயன்பாடுகளுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் என்ற விதிகளை சுட்டிக்காட்டி கோவில் நிதியில் திருமண மண்டபம் கட்ட பிறப்பித்த ஸ்டாலின் அரசின் அரசாணைகளை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சென்னை ஆலந்தூரில் சிறுவனை 5க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் கடிக்க துரத்தும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. அனைத்து தெருநாய்களையும் காப்பகங்களில் அடைக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை ஒரு பொருட்டாக கூட மதிக்காத நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகத்தால் அல்லல்படும் மக்கள். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அப்ரெண்டிஸ் பயிற்சி மற்றும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் அலைக்கழித்து வருவதை கண்டித்து மாபெரும் போராட்டம். மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசை கண்டித்து முழக்கம்.
ரயில்வே மற்றும் மத்திய பொதுத்துறைகளில் அப்ரெண்டிஸ்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கப்படும் நிலையில் தமிழ்நாடு மின்வாரியம் மட்டும் அரசாணையை புறக்கணிப்பதாக குற்றச்சாட்டு. தேர்வு இன்றி பணி நியமனம் செய்ய உத்தரவு இருக்கையில் திமுக அரசின் புறக்கணிப்பு ஏமாற்றம் அளிப்பதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் குற்றச்சாட்டு. சிவகங்கையில் பொதுமக்களையும் மின்வாரிய பணியாளர்களையும் பாதிக்கும் ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதல் செய்யும் டெண்டரை ரத்து செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மின்வாரிய ஊழியர்களே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவலம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே புதருக்குள் தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த காமுகனிடமிருந்து தப்பி வந்த 6ஆம் வகுப்பு மாணவி. திறனற்ற ஸ்டாலின் அரசின் காவல்துறையால் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் அதிகரித்துள்ள நிலையில் காமுகனை பிடித்து தர்மஅடி கொடுத்த பொதுமக்கள். பல்வேறு துறையின் கீழ் இயங்கக்கூடிய ரேஷன் கடைகளை ஒரே துறையின் கீழ் கொண்டு வந்து ஊதிய உயர்வு உள்ளிட்ட தங்களது கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் மாநில பதிவாளர் அலுவலகம் முன் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெறும். திமுக அரசுக்கு தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கம் எச்சரிக்கை. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பரப்புரையில் மக்கள் வெள்ளத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உரையாற்றிக் கொண்டிருக்கும் நேரம் பார்த்து கூட்டத்திற்குள் புகுந்த ஆம்புலன்ஸ். அதிமுகவிற்கு உள்ள மக்கள் செல்வாக்கை பொறுத்துக் கொள்ள முடியாமல் பிரச்சினையை உருவாக்கும் வண்ணம் செட்டப் ஆம்புலன்ஸ்களை ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு ஏவிவிட்டது அம்பலம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே மது போதையில் விவசாயி அடித்து கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் கொலையாளியை கைது செய்ய கோரியும் உடலை எடுக்க விடாமல் உறவினர்கள் போராட்டம். விடியா ஆட்சியில் போதை கலாச்சாரத்தை தடுக்காமல் ஸ்டாலின் வேடிக்கை பார்ப்பதால் ஒரு பக்கம் கொலை சம்பவங்களும் மறுபக்கம் குடும்பங்கள் சீரழிந்து வருவதாகவும் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பேருந்து நிலையத்தில் வீச்சு அரிவாளுடன் சுற்றிய இளைஞர் குறித்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. பொதுவெளியில் ஆயுதங்களுடன் சுற்றித் திரியும் அளவுக்கு ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே அரசு பேருந்தின் சக்கரப்பட்டையின் போல்டு கழன்று சாலையோரம் பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 3 பயணிகளுக்கு காயம். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஓட்டை உடைசலான பேருந்துகளை இயக்கி பொதுமக்களின் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்த குறுக்குப்பாறையூர் பகுதியில் குப்பை கழிவுகளை கொட்டுவதற்கு அமைய இருக்கும் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம். பொதுமக்களுக்கு விருப்பமில்லாத திட்டங்களை அவர்களின் அனுமதியின்றி வற்புறுத்தி திணிக்கும் விடியா அரசுக்கு எதிராக கூட்டணி கட்சியினரே கண்டனம். கடலூர் மாவட்டம் புவனகிரி, கீரப்பாளையம், ஸ்ரீமுஷ்ணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நெற்பயிரினை தாக்கும் தண்டு அழுகல் நோய் காரணமாக விளைநிலங்கள் பாதிப்பு. தண்டு அழுகல் நோய் குறித்து ஸ்டாலின் அரசின் வேளாண்மை துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என விவசாயிகள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் அதிக விளைச்சல் காரணமாக விளை வீழ்ச்சியடைந்ததால் முள்ளங்கிகளை விளை நிலங்களிலேயே அழிக்கும் விவசாயிகள். வாழ்வாதாரம் பாதித்ததுடன் பொருளாதாரத்தையும் இழந்து தவிக்கும் முள்ளங்கி சாகுபடி விவசாயிகளுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே அழகர்மலை கிராமத்திற்கு கடந்த 4 ஆண்டுகளாக பேருந்து வசதி இல்லாததால் பொதுமக்கள் கடும் அவதி. பலமுறை மனு அளித்தும் ஸ்டாலின் அரசு மெத்தன போக்காக இருந்து வருவதால் பள்ளி, கல்லூரி மற்றும் அலுவலகம் செல்பவர்கள் தனியார் வாகனங்களில் 100 ரூபாய் செலுத்தி செல்ல வேண்டியுள்ளதாக மலை கிராம மக்கள் வேதனை. நமக்கு கவர்மெண்ட் வண்டிக்கு பஸ் ஸ்டாப் கட்டினாங்க. பஸ் ஸ்டாப் கட்டியும் நமக்கு அந்த கவர்மெண்ட் வண்டி எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாமல் நடந்துருக்குதுங்க. அதனால் நம்ம நைட்டு பகல் வேலைக்கெல்லாம் போகிறோங்க. நைட் 2 மணி 3 மணிக்கெல்லாம் வேலைக்கு போகிறோம். இந்த சிங்கம், கரடி எல்லாம் புளியெல்லாம் வந்துட்டு ஒரே இதுங்க. அவங்க ஸ்கூல் பசங்க போகிறாங்க. ஸ்கூல் பசங்க போகும்போது ஜீப்பில் தான் போகிறாங்க. அதுக்கு பஸ் அடிப்படை எதுவுமே கிடையாது.
தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1.25 லட்சம் கன அடியிலிருந்து 1.35 லட்சம் கன அடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து அதிகரிப்பால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை. நாடு முழுவதும் 15 முதல் 49 வயதுக்குள் உள்ள பெண்களில் வெறும் 29.8% பேருக்கும் ஆண்களில் 33.3% பேருக்கும் மட்டுமே மருத்துவ காப்பீடு உள்ளதாக அதிர்ச்சி தகவல். ஆயுஷ்மான் பாரத், RSBY போன்ற திட்டங்கள் இருந்தாலும் மக்கள் தொகையில் பெரும்பாலானோர் காப்பீடு இன்றி வாழும் நிலையில் உலகிலேயே இந்தியாவில்தான் சுகாதார செலவின் 45% நேரடியாக மக்களிடமிருந்தே வசூலிக்கப்படுவதாக தகவல். ஆசிய கோப்பை போட்டியில் கேப்டன் சூரியகுமார் தலைமையில் 15 இந்திய வீரர்கள் பங்கேற்க உள்ளதாக BCCI அறிவிப்பு. துணை கேப்டன் சுப்மன் கில், ஹர்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி உள்ளிட்ட 15 பேர் தேர்வு.